ஹரி ஓம். சௌந்தர்ய லகரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறேன். பரமாச்சாரியால் என்னை மன்னிக்கணும். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். இது நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையா, நம்ம போய் பரமாச்சாரியால் சொன்னதை கரெக்டாக சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் சொல்லப்படாது, டைமும் கொஞ்சம் எந்த வேலையை பார்க்குறது எந்த வேலையை விடுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. வயத்தையும் கழுவிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மூணாவது, இந்த மாதிரி பரமாச்சாரியால் சொன்னதை அவள் புக்கில் கஷ்டப்பட்டு போட்டிருக்கா. நம்மளுடைய இன்டென்ஷன் வேறவா இருந்தால் கூட, நம்ம யாருக்கு தமிழ் தெரியாதோ, தமிழ் தெரிஞ்சவா கண்டிப்பாக தெய்வத்தின் குரல் வாங்கி படிக்கணும். தமிழ் தெரியாதவா, படிக்க முடியாதவா, என் பையன் மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளுக்கோசரம் தான் நான் இது சொல்கிறேன். இல்லைனா இதை சொல்லவே முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படித்தவா தான் தெரியும். இவ்வளவு முக்கியமான விஷயங்களை இவ்வளவு சுலபமாக சொல்ல முடியுமா? பரமாச்சாரியால் சொன்ன வார்த்தையை அதே வார்த்தையை சொல்ல முடியுமா? அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு வேற சொல்லணும். எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனாலும் ஏதோ இந்த முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி நானும் என்னால் முடிஞ்சதை விடப்படாது. நல்லதை சொல்கிறதுல தப்பு இல்லை. இந்த காப்பிரைட் வயலேஷன் ஏதாவது வந்துட போகிறதேன்னு கூட பயம், அதுவும் உண்டு. ஏடா நம்ம பாட்டில் எதையாவது சொல்லிண்டு, இது வேற. ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிக்கிறது தான் கரெக்டுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன். ஆனாலும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டுருக்கேன். நானும் நன்னா படிக்கிறேன், படித்ததை நன்னா புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். அதை தவறு இல்லாமல் சொல்லணும்னு நான் பரமாச்சாரியாலோட ஆசீர்வாதத்தையே கேட்டுக்கிறேன். அவரை நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணல, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை வச்சு நான் ஏதோ சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏதோ என்னுடைய ப்ரொஃபஷனில் ஏதோ வந்துட்டுருக்கு, வண்டி ஓடுறது, அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை வச்சு நம்ம எல்லாரும் பரமாச்சாரியாரை வச்சு இப்போ எல்லாருமே ஃபோட்டோ போட்டு பரமாச்சாரியா ட்ரஸ்ட்டு, பரமாச்சாரியா இது அப்படின்னு எல்லாருமே ஏகப்பட்ட பேர் ஆரம்பிச்சுட்டா. அவள் நல்லது பண்ணுறாதான், அது சந்தேகம் இல்லை. அவள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதையே தான் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணால் அது தவறுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு ஒப்பீனியன். ரொம்ப பீடிகை ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து. நம்ம ஆரம்பிப்போம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். லாஸ்ட்டாக நம்ம 22வது ஸ்லோகம் பார்த்தோம். 22வது ஸ்லோகத்தில் ரொம்ப இந்த பவானித்துவம்னா என்ன, பவானித்துவம்னு சொல்லும்போதே இம்மீடியட்டாக தாயார் நினச்சுன்றாள் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வியாக்கியானம் பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, 3 விதமான கற்பூர ஆரத்தி, நீராஜனம் நடக்கிறதாம் தாயாருக்கு. அதை பற்றி பெரியவா பரமாச்சாரியால் சொல்லியிருக்கா. ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நம்ம சாதாரணமாக படித்தோன்னா, நம்ம அந்த ஸ்லோகத்தை படித்தாலும் சரி, நம்ம டெஃபினட்டாக அதை படிக்கிறவா அது ஒரு சதத்தையோடு தான் படிப்பா. ஆனால் அந்த அர்த்தம் புரிஞ்சு படித்தா அதனுடைய டேஸ்டே டிஃப்ரெண்ட். இதில் நம்ம 22வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதயதி பவானித்வம் இதியகம் ததைவத்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜிதபதாம். இந்த கடைசி லைன் அது தமிழில் பார்த்து படிக்கிறதுனால கொஞ்சம், ஏன்னா புக்கை தெய்வத்தின் குரலே தமிழில் தான் இருக்குது, அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அப்படியே தமிழ் பார்த்து தான் படிக்கிறேன். ஜென்ரலாக சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தில் தான் படிப்பேன். இன்றைக்கி இதை தமிழில் பார்த்து படிக்கிறேன். அதில் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம், அதாவது 3 விதமான நீராஜனம், கற்பூர ஆரத்திகள் தாயாருக்கு நடக்கிறதா சொல்கிறார். ஃபஸ்ட்டு முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம். தாயாருக்கு முகுந்தன், தட் இஸ் விஷ்ணு, பிரம்மேந்திரா, பிரம்மா, இந்திரன் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாளாம். அவள் நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய கிரீடத்திலேருந்து வர ஜொலிப்பு, ஜுவாலை, ஏன்னா அவள் எல்லாம்
தங்க கிரீடம் பளபளன்னு அதில் வைரங்கள்லாம் ஏகப்பட்ட நவரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு. அவள் நமஸ்காரம் பண்ணும்போது தன் தாயாரோட பாதத்துக்கு அந்த கிரீடமே வந்து ஒரு கற்பூர ஆரத்தி காட்டுற மாதிரி இருக்குன்னு. இது திருப்பியும் சொல்கிறேன். ஒவ்வொரு சுவாமியை பற்றி சொல்லும்போது அந்த சுவாமியை உயர்த்தியும் நாராயணர் இவரெல்லாம் சிவன்லாம் கொஞ்சம் ஒரு கிரேடு கம்மியாக இருக்க மாதிரியும் சொல்கிறது அது வழக்கம். அதனால் ஒன்று இந்த இது உடனே ஒரு ஆர்குமெண்ட்டில் இறங்கப்படாது. கிடையாது, கிருஷ்ணர் தான் பெருசு, நாராயணர் தான் பெருசு, தாயார் பெருசு கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்டூபிடிட்டி. அந்தந்த ஸ்லோகம் சொல்லும்போது அந்தந்த இவாள எல்லாமே பிரம்மம் தான். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரம்மம். ஆனால் அந்த ஸ்லோகத்தில் வரும்போது இந்த சௌந்தரிய லகரியில் தாயாரை பற்றி சொல்கிறா. தாயார் தான் மெயினான தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி சொல்கிறது ஒரு இது. அது நம்ம அனாவசியமான இதில் இறங்கப்படாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது முதல் நீராஜனம். ரெண்டாவதா அடுத்து இன்னொரு 8 ஸ்லோகம் தள்ளி இன்னொரு நீராஜனம் வருதான். இந்த நீராஜனத்தில் வந்து நம்ம பவானித்துவம்னு நீங்கள் ஸ்ரத்தையாக சொல்கிறீங்களோ ஸ்ரத்தை இல்லாமல் சொல்கிறீங்களோ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உடனே தாயார் இமீடியட்டாக அணைச்சுட்றான். தாயார் இல்லையோ அதனால இமீடியட்டாக அடிச்சுட்றான். ரெண்டாவதா 8 ஸ்லோகம் தள்ளி இல்லை 7 ஸ்லோகம் தள்ளி பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாராம் இன்னொரு நீராஜனம், இன்னொரு கற்பூர ஆரத்தி. அதில் எப்படின்னா யார் வேணா கிடையாது, அத்வைத்தி, தான் வேற தாயார் வேற இல்லை. தட் இஸ் நானும் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு பண்ற அவர் சேர்ந்தான்னா அதுக்கு 2வது நீராஜனம் வருதான். அது என்ன நீராஜனம் அப்படின்னா மகா பிரளய காலாக்னி. பிரளய டயத்தில் வர காலாக்னி அதுவே வந்து ஒரு கற்பூர ஆரத்தியா ஆகிறதா. அது 2வது நீராஜனம். 3வதா நீராஜனம் வருது. மொத்தம் 3 வருதான் சௌந்தரிய லகரியில். 3வது நீராஜனம் எப்போ வருதுன்னா 100வது பாட்டில் ஆதிசங்கரர் அவரே வந்து தன்னுடைய வாக்கையே நீராஜனமா கற்பூர ஆரத்தியா மனசால காட்டுறாராம். இது வந்து 3வது ஆரத்தின்னு சொல்றார். மொத்தம் 3 ஆரத்தி. முதல்து முகுந்த பிரம்மேந்திரால் பண்றது. 2வது பிரளய காலாக்னியே ஒரு ஆரத்தியா இன்னும் 8 ஸ்லோகம் கழிச்சு வருது. அதை வந்து காட்டுறது 2வது. 3வது வந்து ஆதிசங்கரர் 100வது பாட்டில் தன்னுடைய வாக்கையே தன்னுடைய கவியே இந்த பாட்டையே வந்து நீராஜனமா தாயாருக்கு சமர்ப்பிக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா இந்த 3 நீராஜனமுமே சிருஷ்டிக்கு ஒன்று, ஸ்திதிக்கு ஒன்று, சம்ஹாரத்துக்கு ஒன்று, 3 விதமா வந்திருக்கான். சிருஷ்டினா நமக்கு தெரியும், கிரியேஷன். ஸ்திதினா சஸ்டைனிங், காப்பாத்துறது. சம்ஹாரம்னா டிஸ்ட்ரக்ஷன். இந்த 3த்துக்கும் ஒன்று அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஜென்ரலாக எப்படின்னா ஃபஸ்ட்டு சிருஷ்டி கிரியேஷன், 2வது காப்பாற்றுறது சஸ்டைனிங் ஸ்திதி, 3வது டிஸ்ட்ரக்ஷன் சம்ஹாரம்னு வரும். எப்போதுமே அதுதான். ஓம் அப்படின்னு எடுத்தால் கூட ஓம்ல எப்படி போட்டிருக்குன்னா அ ஊம, அதுதான் ஓம். ஆங்கிறது சிருஷ்டி, ஊங்கிறது ஸ்திதி, மாங்கிறது சம்ஹாரம். அது வந்து ஊமல் ஓம்லேயும் அது இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்னா நீராஜனம் பார்த்தா முதல்ல ஸ்திதி, அப்புறம் வந்து டிஸ்ட்ரக்ஷன் சம்ஹாரம், அப்புறம் வந்து சிருஷ்டின்னு வந்திருக்கு. கிரமம் மாறி வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டு பரமாச்சாரியால் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க. ஏன்னா தாயாரோட பேர் வந்து உமான பேரா. உமானா அந்த வந்து ஓம்ல வந்தது அ உம, உமால வருது உம. இந்த இது பண்ற மாதிரி. அதனால்தான் ஃபர்ஸ்ட் முகுந்த பிரம்மேந்திரால் நமஸ்காரம் பண்றான்னா முகுந்தன் இருக்காருனால, நாராயணர் தான் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய கடவுள். முகுந்தன் இருக்கார் அப்படிங்கிறதுனாலேயே அது வந்து ஸ்திதிக்கு வந்துடுத்து ஃபர்ஸ்ட் 22வது ஸ்லோகத்தில். 2வதா காலாக்னி, பிரளய காலாக்னி வருது அப்படின்னா அது டிஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துடுறது. 3வதா சிருஷ்டி. 100வது பாட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஆதிசங்கரர் 100வது பாட்டில் தன்னுடைய வாக்கையே
ஒரு கற்பூர ஆரத்தியை கட்டுறேன்னா அது வந்து சிருஷ்டிக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா இது வந்து ஆச்சாரியர்கள் வந்து சிருஷ்டிக்கு காரணம் வந்து அம்பாள் தானா. அதனாலேயே அங்க நீராஜனம் காட்டுறாளாம். எப்படி ஒரு கவி வந்து தன்னோட கற்பனையால ஒரு காவியத்தை படைக்கிறானோ அதே மாதிரி இந்த உலகமே தன்னோட கற்பனையால தாயார் படைச்சிருக்கலாம். அதனாலதான் இந்த இடத்துல இந்த 3 நீராஜனமும் லயம் கிரமம் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரமாச்சாரியால் சொல்லியிருக்கா. ரொம்ப ரொம்ப அனுபவிச்சேன். கரெக்டா சொல்லியிருக்கேன்னு தெரியல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கிறதுனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டிலே பண்ணாம எவ்வளோ சுருக்கமா படிச்சு புரிஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன். ரொம்ப டிலேக்கு மன்னிக்கணும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.